இது நேத்து நைட்டு எடுத்த வீடியோ. அவ்வளோ சீக்கிரத்துல நம்ம இட்லிலாம் அவிக்கிறதே இல்ல. ஏன்னா வந்து எப்படியாவது அது எடுக்கிறக்குள்ளயும் கையில ஆவி அடிச்சிரும். அப்படின்னு இந்த வேலை பார்க்கறல. நமக்கு தோசை ஊத்துறதே ஈஸியான வேலை. இன்னைக்கு இட்லி சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்ட்டு மாவுல நேத்து வாங்கிட்டு வந்து கொஞ்சமா கூட தண்ணி கலக்கி தோசை ஊத்தி மிச்சத்தை அப்படியே வச்சுட்டேன். இன்னைக்கு இட்லி ஊத்தலான்ட்டு. பாப்பாங்களுக்கு வந்து அவங்க அப்பா இருந்துட்டாவே ஒரே ஜாலியே. நமக்கும் ஃப்ரீ தான். என் கிட்டயே வராதுங்க அவங்க அப்பாவோட விளையாண்டுக்கிட்டு. நான்லாம் கொஞ்ச நேரம் விளையாண்டாவே கொஞ்சம் டயர்ட் ஆயிருவேன். ஏன்னா அதுக விளையாடுறது வேற மாதிரி இருக்கும். அதனால ஆனா அவங்க அப்பா எவ்வளோ நேரம் ஆனாலும் டயர்டே ஆகாம ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருப்பாரு. நான் இல்லை வேலையெல்லாம் முடிக்கிற முடிய என்கிட்ட வரவே இல்லை. அவ்வளோ நேரம் விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து தக்காளி சட்னி மட்டும்தான் வைக்கலான்னு. இன்னைக்கு திடீர்னு தேங்காய் சட்னி சாப்பிட இருந்துச்சு. அதனால ரெண்டுமே வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வச்ச தக்காளி சட்னி செம்ம டேஸ்டா இருந்துச்சு. வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்களா, அவங்க தான் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. தக்காளி சட்னினா தக்காளி வெங்காயம் தானே போடுவாங்க. ஆனா நான் வந்து இதுல வந்து தக்காளி மட்டுமே போட்டு அரைச்சேன்னா செம்மையா இருந்துச்சு. அப்படியே சூப்பரா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஓகே பாய்.